நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷனாக அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸில் நான் எல்லாமே படிக்கலை. அது பதிலாக சிலபஸில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தைக்கான கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தேடி எடுத்து நான் படித்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக்கு, அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாடர்ன் இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான புக்காக இருக்கிற ஸ்பெக்ட்ரமை நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு கவர் பண்ணி வச்சேன். அப்போது ஒரு சப்ஜெக்ட் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது சோஷியல் இஷ்யூஸ்க்கு ராமௌஜாவோட ரிசர்ச் புக்கும், அதுக்கப்புறமா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்தும், அப்புறம் தமிழ் சொசைட்டிக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸும் அப்புறம் தமிழ் ஜென்ரல் தமிழ் புக்ஸ் நம்ம 6th to 12th இருக்கிறதுல கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா ஜாகிரஃபிக்கு வந்து பெருசாக சோர்ஸ் புக் போல் ஸ்கூல் புக்கே சஃபிஷியண்ட்டாக இருந்தனால நான் அதை மட்டும் இது பண்ணிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது சங்கர் கணேஷோட புக்கு ஆன் இந்தியன் எக்கனாமி அது கவர் பண்ணேன். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் போதும்னு நான் எதுவும் படிக்கல. பிகாஸ் நான் சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை வந்து அது கூட இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நான் டேரெக்டாக இன்டர்நெட்லேருந்து எடுத்து ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நோட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது மூலமாக நான் இந்த நோட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த இதுக்கு வந்து அப்பியர் ஆனேன்.